ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப்பு வச்சு, பேப்பர் கப் வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 பேப்பர் கப் வேணும். இந்த 2 பேப்பர் கப் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் வாட்டர் கலரில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம இதை 2ஐயும் ஒட்ட போகிறோம். பார்க்கலாம். கொஞ்ச நேரம் காய விட்டுடலாம், அது ஒட்டிக்கும். ஓகே, இது நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் க்ரீன் கலரில் வச்சுருக்கேன் பெயிண்ட்டு. அதை இதில் கொஞ்சம் டிசைன் மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது இந்த கலர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தீந்த நெயில் பாலிஷ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதில் நீங்கள் கலர் கலராக வச்சுருப்பீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற நெயில் பாலிஷை கூட நீங்கள் எடுத்து இதில் ஒரு டெக்கரேஷனாக போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கலாம். தேய்ந்துருச்சு, ஒரு மாதிரி இழுக்கும் பார்த்தீங்களா நெயில் பாலிஷு கெட்டு போச்சுன்னா. ஸோ நீங்கள் அந்த நெயில் பாலிஷை கூட எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நானே இந்த மாதிரி ஒரு பேப்பர் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேப்பர் வெட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு இதை நம்ம இதில் ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஒட்டியாச்சு. நமக்கு இப்படி இருக்கும். ஒட்டியாச்சா? அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரோஸ் நான் ஆல்ரெடி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரோஸ்லாம் எப்படி செய்கிறது, பேப்பர் ரோஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் கால்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் ஒட்டி வைக்க போகிறோம். ஓகே, நம்ம ஒட்டியாச்சு. இப்போது சைடில் இந்த மாதிரி நமக்கு பூந்தொட்டி மாதிரி கிடைக்கும். நம்ம இதை எங்கேயாவது ஃப்ரிட்ஜ் மேலேயோ இல்லை எது மேலேயாவது வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக இருக்கும். இது அவ்வளோதான். நம்மளோட பேப்பர் கப் வச்சு ஒரு அழகான டிசைன் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வச்சு இந்த க்ரீன் கலர் கூட நீங்கள் நெயில் பாலிஷில் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன். ஓகே, பாய், டேக் கேர்.